இடம் 1137வது நாள். 2023 தொடங்கப்பட்டு இன்று வரை தொடர் நிகழ்வாக செல்லும் இந்த நிகழ்வு தினமும் காலை 5:27 ஆரம்பித்து 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பில் தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் அருமையான இந்த நிகழ்வு. இந்த மாத தலைப்பு தலை. தலை சிறந்த பேச்சாளர்களால் தலை சிறந்த கருத்துக்களை தலைமைத்துவம் சம்பந்தமாகவும் தலைவர்கள் சம்பந்தமாகவும் நிறைய கருத்துக்களை தலையாய கருத்துக்களை வாரி வாரி வழங்கும் இந்த நிகழ்வில் இன்றைய பயிற்றுனர் திருமதி சுஜாதா அவர்கள். இவரை பற்றி நம்ம அறிமுகப்படுத்தணும்னா நம் தலைப்பில் தொடர்ந்து பயணித்து தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு அருமையான நபர். இவர் ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெய்னர், சைக்காலஜிஸ்ட் மற்றும் எஜுகேஷனல் கவுன்சிலர். இந்த வகையில் சிறப்பான நிகழ்வுக்காக இன்று வருகை தந்திருக்கும் சுஜாதா மேடம் அவர்களை வருவார்கள் என வரவேற்று தனம் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த அற்புதமான நாளில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த நற்புலரி மிஸ்டர் குமரேசன் சார் அண்ட் என்டையர் டீமுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஏர்லி மார்னிங்கில் ஒரு விஷயத்த பேசுகிறதுன்னும் போதே ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் இருக்குது. ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன், ஏன்னா என்னோட டாபிக் இந்த மந்த் டாப்பிக்கில் எனக்கு ரொம்ப இந்த நற்புலரியோட ஒரு இம்பேக்ட் என்ன தாக்கம் எப்படின்னா, இந்த நம்ம ஒரு டாப்பிக்கை கொடுக்கும்போது நம்ம அந்த நாளுக்காக நம்ம ஒரு நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ணி நம்ம செய்கிற ஒரு விஷயமே ரொம்ப நம்மளுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குது. இதை ரெகுலராக என்னால் இந்த தளத்துக்கு வர முடியலன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் டே என்னோட பார்ட்டிசிபெண்ட்டு நான் இதில் கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் அண்டு நிறைய லெஜண்ட்ஸ் உள்ளே இருக்காங்க, அவங்களோட கருத்துக்களை உள்வாங்கிறதுக்காக தான் கண்டிப்பாக நான் இதில் இருக்கணுன்றதில் நான் ரொம்ப அட்லீஸ்ட் ஒன் டேயாவது நான் இதை மிஸ் பண்ணாமல் இருக்கணுன்றதில் நான் மந்த்லி ஒன்ஸில் ஒன் டே இருக்கணுன்றதை நான் வந்து இதை கம்பல்சரியாகவே வச்சுருக்கேன். பிகாஸ் ரொம்ப கமிட்மெண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இதே டைமில் எனக்கு வந்து இன்னொரு லைன் இருக்குது, இன்னும் இதே மாதிரியே ஸ்பிரிச்சுவலி ஒரு யோகா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கனால தான் என்னால் வர முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் சாரி கேட்டுட்டு என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு டைமும் வந்து டாபிக் எடுக்கிறதுல வந்து நம்மளுக்கு ரொம்ப நம்மளை வந்து திங்க் பண்ண வைக்கிறதுல அந்த டாபிக் ரொம்ப ஒரு தலைமை பண்பு வச்சிருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு டாபிக் இதில் ரொம்ப எஸ்பெஷலி வந்து இந்த தலைவர்கள் தலைமை பண்பு தலைவர்கள் தலைமை பண்பு இதுதான் நம்ம வந்து நம்ம வாழ்றதுலேருந்து இறக்குற வரைக்கும் இந்த ஒரு தலைமை பண்பு இந்த குவாலிட்டிஸில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம கரெக்டாக வாழ்ந்துட்டுருக்கோமா அப்படின்றது தான் இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. தலைவர்கள்னு நம்ம இப்போ பார்க்குற எல்லா தலைவர்களுக்கும் அந்த குவாலிட்டிஸ் இருக்கா, அவங்க நல்ல தலைவரா, இவங்க இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாமே அப்படின்றத விட நம்மளை அப்படியே திருப்பி பார்த்து நம்மளுக்கு இந்த குவாலிட்டிஸ்லாம் இருக்கா, நம்ம தலைவராக இருக்கோமா, அந்த குவாலிட்டிஸ் தலைவராக இருக்கணுன்றதை விட அந்த குவாலிட்டிஸ் இருந்தாலே போதும். அதுதான் என்னோட கருத்தாக நான் இங்கே வலியுறுத்துகிறேன். எப்பயுமே வந்து ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட் ரேங்கே எடுத்துகிட்டு இருக்க முடியாது. 100 பேர் இருக்காங்கன்னா ஒரே ஒரு குழந்தை தான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியும். அந்த செகண்ட் ரேங்க் எடுக்கிற குழந்தை வந்து அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுனால நம்ம அவங்கள வந்து அந்த ரேங்க் ஹோல்டராக நம்ம அங்கே நிறுத்துறதுனால மற்றவங்க எல்லாம் அந்த கேப்பபிலிட்டி செகண்ட் ரேங்க் எடுக்கிற குழந்தைக்கும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கும் மோரோவர் டிஃப்ரென்ஸ் இருக்காது, சும்மா ஸ்லைட் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அப்போ அந்த குழந்தைய நம்ம வந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வைக்கிறோன்றதை விட அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்கான கேப்பபிலிட்டி இருந்தால் போதும். அதே சேம் திங் எல்லாராலையும் தலைவராக இருக்க, சில பேருக்கு வந்து தலைவருக்கான எல்லா கேப்பபிலிட்டி இருந்தாலும் அந்த தலைவராக இருக்கணுன்றது விருப்பமாக இருக்காது. மற்றவங்களை வழி நடத்திட்டு அவங்க மறைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி சில தலைவர்கள் இருப்பாங்க. சில பேர் வந்து
நம்மள பார்த்து அவங்க உருவாகணுன்றதுக்காக அவங்க அந்த அந்த ஃபேஸ் அவங்க தலையை காட்டுவாங்க. சில பேர் வந்து தலைவரா இருக்காங்க. ஆனா என்ன செய்வாங்கன்றத பார்த்தா அது நம்மளுக்கே புரியாத அளவுக்கு இருக்கும். இதுல இந்த 3ல வந்து நான் என்ன என்ன எனக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, தலைமை பண்பு இருந்தாலே போதும். அவங்க எல்லாருமே ஒரு தலைவர்கள் தான், சிறந்த தலைவர்கள் தான். அப்ப தலைவர்களுக்குன்னு ஜென்ரலி நெறைய குவாலிட்டீஸ் இருந்தா கூட, சில குவாலிட்டீஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். எல்லாருமே தலைவரா இருக்கணும். அப்பதான் அந்த இடத்துல அவங்களால அத அழகா வழிநடத்த முடியும். யாரெல்லாம் நல்லா வழி நடத்துறாங்களோ அவங்க வந்து தலைவர் தான். அப்ப இதுல வந்துட்டு ஒரு நல்ல விஷன், ஒரு தலைவருக்கு வந்து தலையான பண்புன்னு நெறைய இருக்கு. அது ஒரு 100 கணக்குல, நூற்றுக்கணக்குல இருக்கு. பட் எஸ்பெஷலி நமக்கு தேவைப்பட வேண்டியது ஒரு நல்ல விஷன், நல்ல ஒரு சிந்தனை, ஒரு பார்வை இருக்கணும். அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ட், கான்ஃபிடென்ட்டை விட செல்ஃப் கான்ஃபிடென்ட், அந்த செல்ஃப் டிசிப்ளின் அண்ட் கம்யூனிகேஷன். அது அந்த நம்ம கொடுக்குற ஒரு ஒரு கம்யூனிகேஷன் வந்து அவங்கள வந்துட்டு செயல்பட வைக்கணும். சொல்ற வார்த்தை வந்து அது செயலா மாறுற அளவுக்கு ஒரு ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் இருக்கணும். தென் மெயின்லி வந்துட்டு எம்பத்தி அண்ட் கைண்ட்னஸ். அவங்கக்குள்ள அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சு நம்ம வந்து அது ஒரு கருணையோட அன்போட இருக்கும்போது எல்லாருமே ஒரு தலை சிறந்த தலைவர்களா இருக்கலாம் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். இப்போ வந்து எல்லாராலையும் இப்போ ஒரு கிளாஸ்ல இருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், ஒரு சமுதாயமா இருக்கட்டும், ஒரு வீடா இருக்கட்டும், இதுல வந்து எல்லாருமே எல்லாருமே லீடரா இருந்துட்டா அப்புறம் மத்தவங்க எல்லாம் என்ன ஆகுறதுன்றது தான் நான் வந்து குவாலிட்டிஸ் தான் இருக்கணும்னு சொல்றேன். இந்த குவாலிட்டிஸ்லாம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து தலைவரா ஆயிடுவாங்க அப்படின்றது தான் இந்த கருத்து. அப்ப அந்த குவாலிட்டிஸ் வந்து எப்படின்னா 2 விதமா சயின்டிஃபிக் ப்ரூவன் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு பை பர்த் ட்ரை சொல்லுவாங்க. பிறப்புலே இருக்கும். பிறக்கும் போதே அந்த அந்த குவாலிட்டிஸோட அந்த குழந்தை பிறக்கும். பிகாஸ் அவங்களோட தலைமுறை, அவங்க தாத்தா, பாட்டி, அவங்களோட அப்பா, அம்மா, தென் அந்த மூதாதையர்கள், அந்த ஆன்சிஸ்டர் அவங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஜெனட்டிக் மூலயமா இந்த குவாலிட்டிஸ் அந்த குழந்தைக்கு வரும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து நீ டிசிப்ளினா இரு, நல்லா பேசு அப்படின்னு சொல்லிலாம் அவங்களுக்கு வராது. ஆட்டோமேட்டிக்கா அவங்க பார்க்கும்போது ஒரு கிளாஸ்ல வந்து சரி நீ லீடரா இரு அப்படின்ட்டுருவாங்க. லீடர்ல 2 வகை இருக்கு. கிளாஸ்லயும் சரி, வெளியிலயும் சரி. அடக்குமுறையா இருப்பாங்க. ஒரு ரவுடிசம் பண்ற குழந்தைய கூட லீடரா போடுவாங்க. அப்பதான் அந்த குழந்தை அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பான். அதனால அவன லீடரா போடுவான். அண்ட் 2வது வகை வந்து அந்த குவாலிட்டிஸ் இருக்கும். அவனுக்கு எல்லாமே எல்லாரோடய ஃப்ரெண்ட்ஷிப்பா, அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த குவாலிட்டிஸ் இருக்கும். சரி அதனால இது வந்து பர்த் ட்ரைல வர்றது. எல்லாருக்குமே வந்து லீடரா ஆகணும், நம்ம லீடரா இருக்கணும், நம்ம தலைமையில தான் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஆனா எல்லாராலையும் ஏன் வர முடியல அப்படின்னா, இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதனால தான் அவங்களால வர முடியல. ஃபர்ஸ்ட் பர்த் ட்ரைல அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்துருது. 2வது அப்ப மத்தவங்க எல்லாம் பரம்பரையிலே வந்துடுச்சு அப்படின்னா, மத்தவங்க எல்லாம் என்ன ஆகுறது அப்படின்னா, அதுதான் அந்த வழி நடத்தல். அவங்க வந்து நம்ம தலைவரா ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா, இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஓகே. இதுதான் நான் வந்து எல்லா கிளாஸ்லயுமே சி நான் கிளாஸ் எடுக்கும்போதே ஐ மீன் இன்ஃபோசிஸ் ட்ரைனர். நான் வந்து இப்போ எல்லா கிளாஸ்லயுமே ஃபர்ஸ்ட் இந்த இந்த குவாலிட்டிஸ் இருக்கணும். எல்லாருமே லீடரா இருக்கணும். எல்லாருக்கும் இந்த குவாலிட்டிஸ் இருக்கணும். நீ லீடரா ஆட்டோமேட்டிக்கா 2 பேர் ஒரு கிளாஸ்ல எடுத்துருவாங்க. மத்தவங்க எல்லாம் அவங்கள மாதிரி நம்ம ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க மேல ஜெலஸ் வச்சுட்டு அந்த லீடர்ஸை வந்து நம்ம குறை சொல்லிட்டு இருப்போம். அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம லீடர் ஆகணும்னா நம்மளுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் வேணும், நம்ம என்ன மாதிரி எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத தான் நான் ஸ்டில் நவ் ஐ எம் ஆல்சோ லேர்னிங். ஏன்னா திருப்பி நம்மளுமே வந்து ஒரு அந்த ப்ராசஸ் நம்மளும் பெரிய தலைவராக ஆகணுன்ற ஒரு ஆசை இருந்தாலும் அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இன்னும் நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கருத்தை நான் இங்கே சொல்ல வரேன். அண்ட் இதில் வந்துட்டு அந்த தலையான பண்பு அப்படின்றது ஒரு எப்படி அது அந்த குழந்தைங்களுக்கு வளரணும். அது பர்த் ட்ரைல வர்றதுனால அவங்கள விட்டுடுங்க. அந்த பர்சனை நம்ம எதுவும் பண்ண முடியாது. நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்க அந்த லீடர் கேப்பபிலிட்டியில அவங்க வெளில வந்துருவாங்க. அண்ட் வராதவங்களை எப்படி வர வைக்கிறது?
அது வந்து எஸ்பெஷலி மெயின்லி அந்த பெண், அதுக்கு ஒரு தாய் கையில தான் இருக்கு அப்படின்றத நான் இந்த இடத்துல வலியுறுத்துறேன். பிகாஸ் நம்ம குழந்தைக்கு அந்த தாய்க்கு வந்து அந்த தலைமை பண்பு இருந்தா மட்டும்தான், தட் இஸ் தலைவியா இருக்கிறத விட அந்த தலைவிக்கான அந்த குவாலிட்டிஸ் இருந்தாதான் அந்த குழந்தைய அவங்க வழி நடத்த முடியும். ஸோ அந்த அந்த ஒரு தனி மனிதன் தான் அந்த சமுதாயத்துல ஒரு தலைவரா வராங்க. அப்ப இந்த ஒரு தலைமை பண்பான குவாலிட்டிஸ கொண்டு சேர்க்கிற பெரிய பொறுப்பு வந்து குடுக்கிற ஒரு பெரிய பொறுப்பு வந்து ஒரு பெண் கையில முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத நான் இந்த இடத்துல வந்து வலியுறுத்துறேன். பிகாஸ் நம்ம நம்ம குழந்தை அந்த கரு மையம் கருன்னு சொல்லுவோம். அந்த வயித்துல குழந்தையா இருக்கும்போதே அந்த ஒவ்வொரு தாயும் யாருமே வந்து நம்ம குழந்தை வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு வளர்க்க மாட்டாங்க. நல்ல பெரிய ஒரு தலைவராகணும், நல்ல ஒரு ஸ்டேஜ்ல வரணும் அப்படின்னு தான் அந்த நினைப்பாங்க. பட் ஆனா அந்த குழந்தை வந்து எல்லா குழந்தையும் அப்படி ஆகலத்துக்கு காரணம் என்ன, அதுக்கப்புறம் அவங்க வந்து வழி நடத்தல. அதுதான். ஆசை மட்டும் இருந்தா பத்தாது, அந்த குழந்தைய வந்து வழி நடத்தணும். வழி நடத்துறதுல தான் அந்த குழந்தை வந்து ஒரு தலைவர் ஆகுமா, நல்ல தலைவர் ஆகுமா, நெகட்டிவா இருப்பாங்களா அப்படின்றத ஒரு பெண் கையில இருக்கு அப்படின்றத நான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். அதாவது பெண் கையில மட்டும்தான் இல்ல, பெண்ணுக்கு அதிக பங்கு வகிக்குது, எஸ்பெஷலி மதர். ஏன்னா அவங்க கையில தான் அந்த குழந்தை நிறைய ஃபாதரோட கடமை வந்து வெளியில ஏர்னிங்ஸ்க்கு போயிட்டா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மதர் கையில தான் அந்த குழந்தை இருக்கு. உம் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து நான் நல்லா தான் அவனை படிக்க வைக்கிறேன், நல்ல பழக்கங்கள் தான் சொல்லி கொடுக்குறேன், ஆனா இந்த மாதிரி இருக்காங்க, இது என்னோட மிஸ்டேக் இல்லை, நான் என்ன பண்றது அப்படின்னு தெரியாத தாய்மார்களுக்கு தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க. நான் வந்து சில பெண்களை தான் நான் எஸ்பெஷலி எல்லா பெண்களுக்கும் இந்த குவாலிட்டிஸ் இருக்கும். பட் இல்லாத பெண்களுக்கு இதை நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் நம்ம கையில தான் இருக்கு. அது நிறைய பேர் அதை ஆர்கியூமெண்ட் கூட பண்ணுவாங்க. அது எப்படி நம்ம நல்லா தான் வளர்க்குறோம், அது இல்லை. நல்லா வளர்க்குறதுன்ற விட நல்லா வழி நடத்தணும். அந்த வழி நடத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குழந்தைய வழி நடத்தினா மட்டும் நல்லபடியா அந்த கவனம் இருக்கணும் அந்த குழந்தை மேல. 8 மணி நேரம் நம்ம வந்து நம்ம வீட்ல இருக்காங்க, 8 மணி நேரம் ஸ்கூல்ல இருக்காங்க, 8 மணி நேரம் தூங்குறாங்க. அப்ப அந்த ஆசிரியருக்கு கொஞ்சம் பங்கு இருந்தா கூட அவங்களால வந்து கற்பித்தல் தான், அவங்க வந்து டீச் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த கற்றல் குழந்தைங்களுக்கு வரணும். அப்ப இங்கே இருந்து தான் அந்த கற்றல் நடக்கணும் அப்படின்றத. ஸ்கூல் 50%னா வீடு 50%. அப்ப தாய் வந்து ஒரு தலைமை பண்புல தயாரா இருக்கணும். எந்தெந்த குவாலிட்டிஸ்லாம் இல்லையோ அதை நம்ம வந்து இப்போ கூட நம்ம அதை வந்து டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு ஒரு வழிகாட்டுதலான ஒரு தலைவரா நம்மளால இருக்க முடியும். நம்ம இருந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த குவாலிட்டிஸ் போகும், நம்ம குழந்தைங்களுக்கு போகும், நம்மளோட ரிலேஷன்ஸ்க்கு போகும். அப்ப அவன் நம்மளை பார்த்து அவங்க ஓ இப்படி இருக்கலாமா, இப்படி இருக்கணுமா அப்படி ஃபர்ஸ்ட். அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் அப்படின்னாலே அந்த இடத்துல ஒரு போட்டி பொறாமையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து இன்னைக்கு நம்ம வந்து எந்த தலைவரை இப்போ நான் எடுத்து பார்த்தேன்னா எனக்கு அப்துல் கலாம் அண்ணா, அறிஞர் அண்ணா, காமராஜர், காந்தி அந்த மாதிரி தான் லீடர்ஸ் தான் நம்மளுக்கு மைண்டுக்கு வராங்களே தவிர ரீசண்டா யாராவது இருக்காங்க அப்படின்னா வரல. இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து அவங்களோட குவாலிட்டிஸ் எல்லாம் வெளியில வருதே தவிர முன்னாடி யாரும் இருந்ததா எனக்கு தெரியல. பட் நான் இப்ப எடுக்கும்போது யாரையாவது எடுக்கலாம் அப்படின்னா இருக்காங்க. பட் ஆனா அத சொல்ற அளவுக்கு வந்து அது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாத அளவுக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரியான லீடர்ஸே தான் நம்ம எப்ப பார்த்தாலும் எடுத்துட்டு இருக்கோம். சரி, இன்னும் இப்ப இந்த ஜெனரேஷனுக்கு நம்ம ஒரு நல்ல தலைவர்களை வளர்க்கணும் அப்படின்னா அது வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது பெண்ணுகிட்ட தான் இருக்கு. அப்ப அந்த பெண் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த குவாலிட்டிஸை அவங்க டெவலப் பண்ணிக்கணும். அவங்களுக்கு ஒரு நல்ல விஷன் இருக்கணும். நல்ல ஒரு பாதையை அந்த குழந்தைகளுக்கு வகுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பாதையில போறோமா, குழந்தைங்க வந்து நம்ம சொல்லிட்டா மட்டும் அந்த குழந்தைகிட்ட நீ நல்லா படிக்கணும்,
நல்லா இருக்கணும்ன்று சொல்றதுல மட்டும் இருக்கக்கூடாது, செயல்ல இருக்கணும். அப்ப நம்ம அந்த செயலை செஞ்சா மட்டும்தான் அதை அப்படியே அந்த குழந்தைங்க காப்பி பண்ணும். அதை நம்ம நம்ம இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் யோகா பண்றேன் அப்படின்னு நான் யோகா காலையில எழுந்துச்சு யோகா பண்ணு, காலையில எழுந்துச்சு நல்ல ஒரு காஃபி குடிக்காம ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்துக்கோ அப்படின்னா நம்ம அதை செய்யறோமா அப்படின்றத நம்மளை பார்க்கணும். அந்த குவாலிட்டிஸ் இருந்தால் தான் அந்த குழந்தை அதை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணும். நமக்கு அந்த குழந்தைங்க வந்து நம்மளை ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணா மட்டும்தான் அந்த குழந்தை ரெஸ்பெக்டபுளா வளரும். அந்த ரெஸ்பெக்டபுளா அந்த வீட்லயே நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சொசைட்டிலயும் அந்த குழந்தைக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அந்த மரியாதை மூலயமா தான் ஒரு தலைவரா வர முடியும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அண்ட் வந்துட்டு இதுல வந்துட்டு தலைவர்கள்னு அப்படி பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச தலைவர்ல வந்து நான் வந்து பெரியாரை பார்க்குறேன். பெரியார் வந்து ஒரு தலைவருக்கான தலையான பண்புல வந்து நல்ல குவாலிட்டிஸ் மட்டும் இருந்தா பத்தாது. அதையும் தாண்டி அந்த கேள்வி கேட்கிற திறன் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்கும். பட் வந்து ஒரு தப்பு நடந்தா அந்த இடத்துல வந்து கேட்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அதை கேட்டுட்டா அந்த பதவி நமக்கு போயிடுமோ, இல்ல அந்த இடத்துல வந்துட்டு இருந்துட்டா இதை மட்டுமே நம்ம நம்பி வாழ்றோம். அதனால நம்ம அந்த இடத்த விட்டு போகவும் மாட்டோம். அது சகிப்புத்தன்மையோட தவறையே தட்டி கேட்காம இருந்தா கூட அவங்க வந்து நல்ல தலைவரா இருக்க முடியாது. அவங்க அந்த போஸ்டிங்ல இருந்தா கூட அவங்க தலைவர் கிடையாது. அவங்க என்னைக்குனாலும் அவங்க வந்து ஒரு அவங்களால வந்து ஒரு நல்ல வழிகாட்டுதலா இருக்க முடியாது. அதைத்தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். ஏன்னா இதுல பெரியார் வந்து தட்டி கேட்டாரு. தட்டி கேட்டுட்டு அந்த அரசியல் பாதையில எதுவுமே அங்க ஒரு சுயமரியாதை இல்ல. அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல அவருக்கு அவருக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது. சக மனிதர்களுக்கும் மரியாதை கிடைக்கணுன்ற இதனால தான் அவர் அந்த ஒரு அரசியல் களத்திலேருந்து வெளியில வந்தாரு. அவ்வளோ மதிப்பு மரியாதையும் இருந்தாலும் அவரோட கொள்கையிலேருந்து அவர் மாறவே இல்லைன்றதுனால தான் எனக்கு வந்து அந்த பெரியாரோட கொள்கைகளை வந்து நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஐம் ஆல்சோ ஃபாலோயிங். மெயின்லி வந்து பெண் சுதந்திரம் அப்படின்றதுக்காக கிடையாது. பெண் வந்து சுதந்திரமா தான் இருக்கா. ஆனா அவளால வந்து சுதந்திரம் இல்லைன்னு டெஃபினட்டா அவங்க வந்து சுதந்திரம்ன்றது எதை மீன் பண்றாங்கன்னு தெரியல. பட் ஆனா பெண்ணுக்கான அந்த வெளியில போய் ஒர்க் பண்றது அண்ட் பெண் கல்வி, அப்புறம் சுயமரியாதை, திருமண சுதந்திரம் இதெல்லாம் அவர் வந்து ரொம்ப வலியுறுத்தினதுனால மட்டும் அவர் எனக்கு பிடிக்கல. பட் அவரோட கொள்கையில அவர் ரொம்ப பிடிப்பா இருந்தாரு. அண்ட் வந்து எதிர்த்து கேட்கணும் அப்படின்றத ரொம்பவே அதிகாரப்பூர்வமா வந்து அந்த இடத்துல வந்து அவர் நிலைநாட்டினாரு. அவரை பின்பற்றிட்டு இருக்கும்போது நம்மளுக்கும் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியிலேருந்து இப்போ நான் ஒரு இடத்துல வந்து எதிர்த்து கேட்குறேன் அப்படின்னா இவங்க சரியில்லை அப்படின்ற ஒரு கும்பல் இருக்கும். அது நம்மளை வெளியில தள்ளிடும். ஆனா வெளியில தள்ளுனாலும் பரவாயில்ல, இவங்களோட இருக்கிறத விட நம்ம வெளியில இருந்து புதுசா உருவாக்கலான்ற ஒரு தன்னம்பிக்கை அந்த லீடருக்கு இருந்தா மட்டும்தான் கண்டிப்பா அந்த லீடரால ஒரு நிறைய லீடர்ஸை உருவாக்க முடியும். இல்ல அவங்களோட நம்ம வந்து போட்டி போட்டுட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா அவங்களோட இருந்துட்டு அவங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த நமக்கான குவாலிட்டிஸே வந்து ஹிடன் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு இல்லைன்னா நம்மளுக்கு அந்த போஸ்டிங் இல்லாம போயிடுமோன்ற அந்த போஸ்டிங்காக நம்ம இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டா ஒரு சிறந்த தலைவரா இருக்க முடியாது. அதைத்தான் நம்ம நம்ம ஒரு டீச்சரா இருந்தாலும் சரி, நாளைக்கு ஒரு தலைவரா இருந்தாலும் சரி, நம்மளை பார்த்து காப்பி பண்ணவே முடியாது அவங்களால. ஏன்னா இவங்க வந்து அதுக்கான தகுதி அற்றவரா போயிடுவாங்க அப்படின்றத நான் இங்க சொல்ல வரேன். ஒரு சின்ன ஒரு நார்மலி இந்த ஒரு கதையை நான் இங்க சொல்ல விரும்புறேன். கதைன்னு கூட சொல்ல வேண்டாம், ஒரு சம்பவமா பார்க்குறேன். இப்போ வந்து ஒரு கிராமத்துல வந்துட்டு இரவானா இருட்டாயிடும். பகல்ல சூரியன் வெளிச்சம் இருக்கும். இரவானா அந்த அந்த ஊர்ல வந்துட்டு ஒரு வெளிச்சமே இல்லாத ஒரு இரவாகவே எப்பயுமே அந்த நாட்கள் வந்து அந்த கிராமத்துல இருந்து கொண்டே இருந்தது. அப்போ அதை பத்தின திங்கிங் யாருக்குமே இல்லை. இரவுனாலே வெளிச்சம் இல்லாதது அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் ப்ராசஸ்ல அவங்க அப்படியே இருந்துட்டாங்க. அப்போ வந்து ஒரு சிறுவன் வந்துட்டு ஒரு சின்ன விளக்கு ஏத்தினான். விளக்கேத்தி அவனுக்கான பாதையில அந்த இடத்துல வந்து ஒரு பாதை கிடைச்சது. ஒரு சின்ன ஒரு விளக்கால என்ன கிடைக்க போகுதுன்னு அந்த கிராமமே சிரிச்சாங்க. அவன் அந்த செயலை வந்து அவன் செஞ்சதுனால ஒரு வெளிச்சம் கிடைச்சதை அவங்க பார்த்துட்டு
திருப்பி இன்னொருத்தவங்க அந்த வெளிச்சத்த எடுத்தாங்க. அடுத்தது அதே மாரி அந்த கிராமமே சின்ன சின்னதா அதே மாரி ப்ராசஸ் பண்ணும்போது, அந்த இரவு இரவு நேரத்துல அந்த வெளிச்சம் உருவானதா ஒரு கதை கேள்விப்பட்டு தான் நான் இத இங்க சொல்றேன். இந்த கதைய நான் எப்பயுமே வந்து என்னோட லைஃப்ல நான் எடுத்துப்பேன். இருட்டா இருக்கே அப்படின்ட்டு வெளிச்சத்த ஃபுல்லா காட்டுறத விட, ஃபர்ஸ்ட்டு நமக்கு நம்ம வெளிச்சத்த காட்டிட்டோம் அப்படின்னா, நம்ம போற பாதைக்கு வெளிச்சம் காட்டுனா, கண்டிப்பா அத வந்து அ அத அந்த வெளிச்சத்த காட்டுறதுக்கு தான் ஆள் கிடையாது. யாராவது காட்டுனா, அத நம்ம ஃபாலோ பண்ணி போறது ஒரு விஷயம் இல்ல. நம்ம மூலியமா ஒரு வெளிச்சம் நம்ம காட்டுனோம்னா, கண்டிப்பா அத பின்தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அப்படின்றத ஒரு ஒரு டைமும் நான் வந்து என்னோட லைஃப் லெசன்ல நான் இத எடுத்துப்பேன். இனிஷியேட் பண்றது நம்மளா இருக்கணும். யாராவது ஒருத்தவங்க செய்யும்போது அத ஃபாலோ பண்றத விட, நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு இனிஷியேட்டிவா இருந்தாலே, அது ஒரு தலைமை பண்பு உடைய ஒரு தலைவரா வரதுக்கு காரணமாவும் இருக்கும். மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாவும் இருக்கும். ஏன்னா, இந்த ஒரு விஷயத்த எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அது நல்லா நல்ல நல்ல விஷயமா நடந்துட்டுனா, நடக்கல. ஒரு விஷயம் நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே செஞ்சிடணும். அதுல ஒரு குவாலிட்டிஸ் தான் இந்த தலைவருக்கான இந்த குவாலிட்டிஸ் தலைவருக்கு கண்டிப்பா இருக்கணும். அப்புறம் கேள்வி கேட்கிற திறன் கண்டிப்பா இருக்கணும். ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பா தட்டி கேட்கிற ஒரு குவாலிட்டிஸ் இருக்கணும். இல்லைன்னா அதை விட்டு வெளியில வந்துடணும். அதே இடத்துல நம்ம இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட குவாலிட்டிஸும் அவங்களோட சேர்ந்து அதுல வந்து டம்ப் ஆயிடும். அப்ப இந்த சிறுவன் வந்து அந்த சிறுவன் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த கதையில வந்துட்டு அந்த குழந்தை வந்து அந்த பையன் வந்துட்டு அவனுக்கு வந்து அதிகாரம் அவன் வந்து யாரையும் வந்து ஆர்டர் பண்ணல. நீங்க வந்துட்டு வாங்க நம்ம எல்லாம் விளக்கேத்துவோம், ஒன்னா விளக்கேத்துவோம், இங்க ஒரு பாதை கிடைக்கும்னு அவன் யாரையும் போய் கேட்கல. ரெண்டாவது அவனே அவனோட சுய சிந்தனையில அவன் ஒரு விளக்கேத்துறான். ரெண்டாவது மூணாவது வந்துட்டு அவன் வந்துட்டு இவங்க விளக்கேத்துவாங்களா ஏத்த மாட்டாங்களான்றது அவனோட சிந்தனை கிடையாது. அவனால ஒரு வெளிச்சம் வரணுன்றத மட்டும் தான் நினைச்சான். அதனால அந்த ஊருக்கே வெளிச்சம் வந்தது. இதுதான் எல்லா இடத்துலயுமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. நம்ம ஆர்டர் பண்ணணும்ன்றது நம்ம வந்து ஆர்டர் பண்ற இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம செயல் பண்ற இடத்துல இருக்கணும். நம்ம தலைவரா இருக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் செஞ்சாதான் தலைவரா இருக்கணும்ன்றது கிடையாது. நம்ம நம்ம செய்யற விஷயம் வந்து அது வந்து தலைவரா ஆக்கணும்ன்றது தான் என்னோட வலியுறுத்தலா இங்க இருக்கு. இந்த இடத்துல வந்து என்னோட அம்மாவை வந்து நான் வந்து தலைவரா பார்க்குறேன். எனக்கு அப்பா கிடையாது. நான் இதை படிக்கும்போது நான் யோசிப்பேன். இதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் என் அம்மா கிட்ட இருக்கே. அதனால நான் என் அம்மாவை வந்து இந்த இடத்துல வந்து நான் என்னோட அம்மா பேர் செல்வி. அவங்க வந்து ஒரு விஹெச்என் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸாக இருந்து இன்னைக்கு வந்துட்டு அவங்க ஒரு யோகா ட்ரெயினராக இருக்காங்க. அவங்கள வந்து இப்பதான் நான் ஃபாலோ பண்றேன். மேபி அவங்களோட அவங்களோட அந்த கண்டிப்பான ஒரு எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான மதர் என் அம்மா. நான் ஏற்கனவே இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற தலைவர் என்னோட அம்மா தான், செல்வி. அவங்க வந்து திருப்பி திருப்பி அதை நான் 2 வார்த்தை சொல்றதுக்கே எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. பிகாஸ் எங்க அம்மா வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில இருந்ததுனால தான் இன்னைக்கு என்னை வந்து ஒரு லீடரா இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஏன்னா நான் என் அம்மா அம்மா வயித்துல பொறந்ததுக்கு நான் வந்து பெருமைப்படுறேன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் என்னோட அம்மா. அழகா வழி நடத்துறாங்க. இன்ன வரைக்கும் நான் என் அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் இருப்பேன். அதுக்காக நான் தவறு செய்றேன்ல. இன்ன வரை இந்த ஏஜ்ல கூட நம்மள சரி பண்றதுக்கான சூழல்ல தான் நம்மலாம் இருக்கோம். நம்ம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்ன்னு சொல்ல. ஓரளவு நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்னோட அம்மா. நான் என் அம்மாவ தான் நான் வந்து திருப்பியும் சொல்றேன். நான் தலைவரா நினைக்கிறேன். ரொம்ப வந்து என்னை வந்து அவங்கள நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் என்னையே அறியாம நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றது தான் நான் இந்த இடத்துல சொல்றேன். நம்ம வீட்டில் உள்ளவங்களெல்லாம் ஃபாலோ பண்றதை விட நம்ம அப்பா அம்மாவை என்னைக்கு நம்ம தலைவர் தலைவியா ஏற்றுக்கிறோமோ அன்னையிலிருந்து நம்ம ஒரு தலை சிறந்த தலைவராக ஆகிடுவோன்றத என்னோட கருத்தை நான் இங்க வந்து சொல்றேன். ஏன்னா என் அப்பா இல்லாம நான் வளர்ந்த விதம் வந்து ரொம்ப
ஒரு அப்பா இல்லாம ஒரு குழந்தை எப்படி இன்னைக்கு இருக்காங்க தான், இல்லைன்னு நான் சொல்ல. என்னோட அப்பா இல்லைன்றதே எனக்கு ஞாபகம் வராத அளவுக்கு என் அம்மா வளர்த்துருக்காங்க. பிகாஸ் ரொம்ப லக்ஸூரியஸ் ஃபேமிலி நாங்க. என்னோட ப்ராட் அப் சென்னை. என்னோட அப்பா சப் கலெக்டரா இருந்தாங்க. ஸோ என்னோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாவும், பீஸ்ஃபுல்லாவும் அப் டு 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருந்தது. அப்ப அந்த 8வது வரைக்கும் பெரிய நினைவுகள் இல்ல. இந்த 8வதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு வரைக்கும் என் அம்மா கூட தான் டிராவல் பண்ணியிருக்கேன். பணம்னா என்ன? வாழ்க்கைனா என்ன? இப்படிதான் வாழணுன்ற ஒரு சிம்பிளிசிட்டியான ஒரு மதர் கிட்ட இருந்து, நான் நடுவுல வந்து ஒரு ஃபினான்ஷியலி பெரிய ஸ்ட்ரகிள வந்து நான் வந்துட்டு நான் சந்திச்சேன். அப்ப நான் யோசிச்சது என்னன்னா, வந்து என் அம்மா சொன்னத நான் அந்த டைம்ல கேட்கல. நான் நான் சொல்ற அளவுக்கு என் அம்மா நான் சொல்ற அளவுக்கு நான் நடந்ததே கிடையாது. என் அம்மா எனக்கு எதுவுமே சொன்னதில்ல வாழ்க்கையில. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்ப நான் அத கேட்கல. அதனால நான் அந்த இடத்துல வந்து தத்தளிச்சேன்றத நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். அது அது தனி பார்ட். அதனால நான் கண்டிப்பா அவங்கவங்களுக்கும் அவங்கவங்க வாழ்க்கையில அவங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும், அவங்க கணவரா இருக்கட்டும், அவங்க குழந்தைங்களா இருக்கட்டும், மேட்சிங்கா தான் வருவாங்க. இது வந்து இயற்கையோட நிதி. நம்ம தான் நினைச்சிட்டு இருப்போம். நமக்கு வந்து சம்டைம்ஸ் நம்ம ஒரு கருத்து வேறுபாடோ இல்ல வந்து ஒரு கசப்பான நிகழ்வுகள் நடந்த உடனே நம்மளுக்கு சரியான ஹஸ்பண்ட் இல்ல, சரியான அப்பா அம்மா இல்ல, சரியான குழந்தைங்க இல்ல, நமக்கு வேற மேட்சிங் வேணும். அப்படிலாம் நமக்கு வந்து நிறைய நேரத்துல எல்லா ஆண்களுக்கா இருக்கட்டும், பெண்களுக்கா இருக்கட்டும், அப்பா அம்மா கூட வந்து நினைப்பாங்க. ம், சில டைம்ல. பட் அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த தலைமை பண்பு இல்ல, அந்த குவாலிட்டிஸ் இருந்தா, கண்டிப்பா நமக்கான அப்பா இவங்க, நமக்கான அம்மா இவங்க, நமக்கான ஹஸ்பண்ட், ஒய்ஃப், நம்ம குழந்தைங்க. இவங்களே பெரிய பொக்கிஷம். இவங்கள நம்ம எப்படி வழி நடத்துறது? இவங்க கூட நம்ம எப்படி வந்து இவங்கள எப்படி தலைவராக்குறது? இந்த தாட் ப்ராசஸ்லயே நம்ம இருந்தோம் அப்படின்னாலே, நம்மளோட வாழ்க்கையே வந்து ரொம்ப சொர்க்கமா இருக்கும். அது ஒரு சொர்க்க பூமியா தான். பிகாஸ் நான் வந்து கொஞ்ச நாள் அதான் ரீசெண்டா தான் நான் வந்து என் அம்மாவை நான் குறை சொல்லியிருக்கேன். என் அப்பா இறந்துட்டாங்க, இப்படி பொறுப்பு இல்லாம போயிட்டாங்க அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். என் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால என் அம்மாவை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இன்னைக்கு அன்னைக்கு பிடிக்காத அம்மா இன்னைக்கு எனக்கு தெய்வமா தெரியுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு தான் அந்த விழிப்புணர்வு எனக்கு கிடைச்சிருக்குன்றத நான் உணர்றேன். ஸோ நம்மளுக்கு இந்த வயசுல எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? அதனால அந்த குழந்தைங்கள நம்ம ஆரம்ப காலத்திலேயே ரொம்ப அவேரா இருந்து அந்த குழந்தைங்கள வழி நடத்திட்டோம் அப்படின்னா, அவங்களோட ஒரு 20, 21 வயசுல அவங்களோட ஆஃபீஸா இருக்கட்டும், அவங்களோட ஜாபா இருக்கட்டும், அவங்களோட ஒரு திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், அவங்க அழகா தேர்ந்தெடுக்கிறதுக்கான அந்த குவாலிட்டிஸ் அவங்கள்ட்ட இருக்கும். ஒரு நிதானம் கிடைக்கும். அவங்கள நம்ம பார்க்கவே வேண்டாம். நம்ம சின்ன வயசுல இந்த குழந்தைங்கள விட்டுட்டோம், கவனிக்கல அப்படின்னா, கண்டிப்பா அவங்க கண்டிப்பா ஒரு நல்ல தலைவர்களா வர முடியாது. தலைவரா வரணுன்றத விட, அந்த தலைவருக்கான அந்த குவாலிட்டிஸ் எதுவுமே அந்த குழந்தைங்களுக்கு இல்லாம போயிடும். அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். ஸோ தலைமை பண்பு தலைவரா இருக்கிறத விட, தலைமை பண்புல இருக்கணுன்றத தான் நான் திருப்பியும் நான் சொல்ல விரும்புறேன். இதுல ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப புடிச்ச பாட்டு வந்து, மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் இட வேண்டும். மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். தாழ்ந்தாலும் உயர்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் சொன்னேன். உயர்ந்துட்டாலே நம்ம வந்து நல்லா வாழ்ந்துருவோம். அப்ப தாழ்ந்துட்டா நம்ம வந்து தலை வணங்காம வாழ முடியும் அப்படின்றது தான் எனக்கு இந்த பாட்டை டெய்லி ஒரு நாளாவது நான் பாடாம இருக்க மாட்டேன். எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் நான் பாடிக்கிட்டே தான் இருப்பேன். பிகாஸ் இந்த பாட்டுல உள்ள கருத்தை மட்டும் நம்ம நினைச்சிட்டோம், இதை உள்வாங்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வரும். ஏன்னா நம்ம யாரு, ஹூ ஆம் ஐ, நான் யார் அப்படின்றது நமக்கு தெரியல அப்படின்னா, நம்மளால
தலைவரா ஆக முடியாது, நம்மள தலைவரை உருவாக்க முடியாது அப்படின்றத தான் இந்த இடத்துல சொல்றேன். நான் இந்த இடத்துல நான் என்ன பெருமையா சொல்லிக்கிறத நான் ஆசைப்படுறேன். பிகாஸ் நான் ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், வேரெவர் ஐ கோ என்னை வந்து ஒரு தலைவரான பொசிஷன்ல தான் என்னை பார்ப்பாங்க. பட் அப்போ நான் பார்க்கும்போது நம்ம எதுவுமே பண்ணலையே, நம்மளை எப்படி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க? வேரெவர் ஐ கோ எந்த இடத்துல இருந்தாலும் என்னை செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு அந்த அட்மின் பவர் கொடுப்பாங்க. பட் நான் அப்போ யோசிப்பேன், நம்ம சைலண்டாக இருக்கோம், நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியை நான் பார்க்கும்போது தான் இது வந்து பரம்பரையாக வர்றது, இது பர்த் ட்ரை. இப்போ நான் என்னோட லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து பர்த் ட்ரையாக பார்க்குறேன். பிகாஸ் என்னோட அப்பா சப் கலெக்டர், என்னோட தாத்தா அவங்க காலத்தில் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க, என்னோட அம்மாவோட தாத்தா பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. என்னோட மதர் கூட அவங்களோட இடத்துல அவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் யோசிக்கும் போது நான் பார்த்தேன். சி அப்பதான் நான் வந்து சைக்காலஜி முடிச்சுட்டு வரும்போது இது ஒரு பர்த் ட்ரை, அந்த பிறப்புலே அந்த வந்து அந்த ஜீன்ல இருக்கும் அந்த குவாலிட்டிஸ் அப்படின்றத பார்த்தேன். அப்ப அந்த ஜீன்ல இருக்கிற குவாலிட்டிஸால மட்டும்தான் லீடர். அப்ப மத்தவங்களாம் எப்படி லீடர்ஸா ஆகிறது? இப்ப எனக்கு இருக்கிற ஆசை தானே மத்தவங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நான் பார்க்கும்போது தான் இந்த இந்த சொன்ன லீடர்ஸ்க்கான குவாலிட்டிஸ், அந்த விஷன், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், அந்த கைண்ட்னஸ், அந்த செல்ஃப் டிசிப்ளின், இதெல்லாம் அவங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த தலைமை பண்பு வந்துரும் அப்படின்றதுனால இப்ப நான் மட்டும் லீடரா இல்லாம யாரெல்லாம் ஆசைப்படுறாங்க அந்த கிளாஸ்ல, என்னோட கிளாஸ் எல்லாருக்குமே நான் ஃபர்ஸ்டா எடுக்கிற டாபிக் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி தான். அப்பதான் அந்த குழந்தைங்க ஃபீட்பேக் சொல்லும், மேம் எனக்கு ஆசையா இருக்கும் நான் லீடரா இருக்கணும்னு, ஆனா எனக்கு வெக்கமா இருக்கும், நான்லாம் ஒரு லீடரா, ஏன்னா நான் நல்லா படிக்கல. ஒரு படிப்பை நான் சொல்லிடுவேன், ஒரு படிப்பு மட்டும் வந்து ஒரு லீடரா ஆக்காது. அவங்களுக்கு நிறைய மெமரி பவர் இருக்கு, அதனால அவங்க வந்து நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்கா எடுக்கிறாங்க. அதனால மட்டும் அந்த லீடர்ஷிப் இருக்காது. நல்ல குவாலிட்டிஸ் இவ்வளோ இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைய நான் சொல்லி, அங்க உள்ள எல்லா குழந்தையும், நான் எந்த கிளாஸ் போறேனோ அந்த எல்லா குழந்தைக்கும் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டியை கொடுக்காம நான் வரவே மாட்டேன். அந்த கடைசியா லாஸ்டா அந்த அந்த ஆவரேஜ் மைண்ட் செட்ல உள்ள அந்த ஸ்லோ லேர்னர்ஸ் கிட்ட கூட அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஆசிரியரா இல்ல வேறெவர் யூ கோ, நீங்க எங்க போறீங்களோ அந்த இடத்துல அந்த ஹிடன் குவாலிட்டிஸை அவங்க கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட நீங்க சொல்லிட்டாலே போதும். அதே மாதிரி தான் என்ன எல்லார்கிட்டையும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும், அந்த குவாலிட்டிஸ் இருக்கும். அந்த குவாலிட்டிஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிற திறன் தான் ஒரு தலைவருக்கு தலையான கடமை. அந்த குவாலிட்டிஸை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட நீங்க ஒரு இன்ஸ்பயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யார் அ குட் லீடர். அதே தான் ஃபேமிலிலேயும் அப்படிதான். உங்க குழந்தை வந்து ஒரு பொக்கிஷமா இருக்கு. அந்த பொக்கிஷமான குழந்தைய நீங்க வந்து ஹேண்டில் பண்ணாம தவறா நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டு இல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு தலை சிறந்த ஒரு தலைவியா, நம்ம ஒரு பெண்ணா ஒரு தலைவியா அந்த குடும்பத்துல இருக்க முடியாது. ஆனா யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தட் அந்த அந்த பொக்கிஷத்தை வந்து குழந்தைங்கள்ட்ட கண்டுபிடிச்சி அவங்கள வழி நடத்தி அவங்கள ஒரு தலை சிறந்த தலைவரா ஆக்க வேண்டியது தலையான கடமை பெண்களா இருக்கிற எனக்கும் என்னை சார்ந்த பெண்களுக்கும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு, என்னுடைய ஆசை. அப்படின்னு இதை சொல்லிட்டு நான் என்னோட உரையை முடித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். அருமையான ஒரு கலைங்கிற தலைப்புல ஒரு குடும்ப தலைவியா அம்மாவோட பொறுப்பு என்ன இருக்கு. ஆக்சுவலி ஒரு கேர்ளா இருந்து நீங்க ஐ மீன் நீங்க வந்து அம்மாவுக்கு தான் மிகப்பெரிய பங்கேற்பிருக்குன்னு தைரியமா டிக்ளேர் பண்ணது பெரிய விஷயம். ஃபாதருக்கும் இருக்கு, இருந்தாலும் அதிக பொறுப்பு அம்மாவுக்கு இருக்குன்னு டிக்ளேர் பண்ணது. அதே மாதிரி உங்களோட அனுபவம், உங்க அம்மாவை அதே மாதிரி ஒரு வகுப்பறை எடுத்தோம்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட அவங்கள்ட்ட தலைமை பண்புகள் இருக்கு அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் இட் ஷோஸ் யுவர் மெச்சூரிட்டி லெவல்
அண்ட் ஆல்சோ ஒரு குழந்தைகள் மேல நீங்க வச்சிருக்கிற பாசங்கள் இதுலேருந்து வெளில வருது. ஸோ அருமையான ஒரு உரை. கலைங்கிற தலைப்புல இன்னைக்கு மிக சிறந்த உரையை கொடுத்திருக்கீங்க. இன்று பிறந்த நாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சி கொண்டாடும் நபர்கள் யாராவது தளத்தில் இருந்தால் கை வைக்கலாம். அவங்களுக்கு நம் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நம்ம அனைவரும் இணைந்து உலகில் பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சி கொண்டாடும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை வழங்குவோம். பிள்ளைப்பேர் வேண்டுவோர் அந்த வரம் கிடைக்க வேண்டி கடவுளின் பிரார்த்தனை வைத்து உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம், மனநலம் பெற்று நீடூர் வாழ வேண்டும் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஃபீட்பேக் செஷனுக்குள்ள நுழைவோம். முதலாவதாக அருணகிரி சார் உங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம். குட் மார்னிங் நட்புலரை சார், கேக்குதுங்களா? சூப்பராக கேக்குது. தேங்க்யூ சார். குட் மார்னிங் நட்புலரை. குட் மார்னிங் சுஜாதா மேடம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அந்த வரிகள் வந்து உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால். ஸோ எங்கிருந்து ரூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்ரட்டிஸ் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பாரு. வளரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு என்ன தெரியாதுன்னு தெரிய வரும். முதிர்ச்சியான வயசில் வந்து சுத்தமாக தெரியாது, நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது அப்படின்றத உணர்வார். ஆக உலகத்தில் வந்து லீடர்ஷிப்பில் வந்து ஆப்ரகாம் லிங்கனாக இருக்கட்டும், ஜோசப் ஸ்டாலினாக இருக்கட்டும், நம்ம ஒரு காமராஜ் ஐயா அவர்களாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு முன்னோடிகள் பை பர்த் ட்ரைட்ஸ் இருந்ததா அப்படின்னா இல்லை. ஆனால் த பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க வேர்ல்டில். ஸோ ஏத்தன்ஸ் நகர வீதிகளில் பட்டம் பகலில் கையில் ஒரு விளக்க வச்சுக்கிட்டு மக்களை தேடிக்கிட்டு இருப்பார். என்ன பண்ணுறதுக்கு பெரியவர்னு கேட்டால் நான் வந்து மனிதர்களை தேடுறேன் அப்படின்வார். ஸோ ஒரு டைவர்ஷன் அங்கேருந்து அவருடைய கருத்தை சொல்லுவார். பெரியார்தாசன் கூட வந்து பெரியார் மீட்டிங்கில் அவருக்கு பேச வாய்ப்பு கிடைக்காதப்ப மைக்கில் போய் அவரே வாலண்டரியா சாமியை சரணம் ஐயப்பான்னு கத்துறப்ப எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க, பிவோட். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லீடர்ஷிப் வந்து பை ட்ரைட் வருதா அல்லனா பை ட்ரைனிங் பயிற்சி பட்டறைகள் மூலமாக லீடர்ஷிப் வருதா அப்படின்னு சொல்லிட்டு மேடம் வந்து அவங்களுடைய கருத்துக்களை ரொம்ப அருமையாக சொன்னாங்க. வாழ்த்துக்கள் மேடம், வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, தேங்க்யூ. ஹலோ சார், கேக்குதா? நான் பேசலாமா? பேசலாம் சார். ஜெயமன் சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சுஜாதா அவர்கள் சிறப்பா பேசினாங்க. அவங்க சொன்ன அதே அருணகிரி சார் சொன்ன மாதிரி அந்த உன்னை அறிந்தால் பாட்டு வந்து எல்லாருக்கும் இன்ஸ்பயர் பண்ற மாதிரி ஒரு பாட்டு. உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும்ன்றதுல தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது நானும் அதை ரொம்ப ரசிச்சிருக்கேன். ஏன்னா தாழறதுன்றது வந்து குவாலிட்டியில தாழறது இல்லை, ஏதோ ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல வந்து வறுமையோ ஏதோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு முறையில கொஞ்சம் தாழ்ந்து இருக்கலாம். அந்த சமயத்துல பணத்தை பினான்சியலா இல்ல, முறையில கூட தாழ்ந்து இருந்தா கூட தலை வணங்காமல் இருந்து நம்ம அந்த சுச்சுவேஷனை விட்டு வெளியே வரணும் அப்படின்றதுக்காக நான் இதை சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு பையன் வந்து அந்த ஊருக்கே டார்ச் பேரரா இருந்ததையும் ஒரு சிறப்பான இருக்கு. அதுதான் அது அருணகிரி சார் சொன்ன மாதிரி அந்த அப்பவே அது வந்து இவர் வந்து கையில் விளக்கோட இவர் தேடின சாக்ரட்டிஸ் தேடினதை வந்து அதுவும் ஒரு படத்துல நான் ஏன் பிறந்தேன் சினிமால ஒரு மேதை பகல் வேலை கையில் விளக்குடன் சென்றார் மனிதன் எங்கே காணவில்லை தேடுகிறேன் நான் என்றாராம்னு ஒரு பாட்டு அவர் அந்த பாட்டு வரும் நான் ஏன் பிறந்தேன்ல. ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு தலைமை பண்போட குழந்தைங்க வளரணும். எல்லாருமே தலைவர் ஆயிட முடியாது. பட் எல்லாருக்கும் தலைமை பண்பு இருந்தா ஒரு சின்ன சின்ன வேலைகளையும் அவங்க வேலை செய்யற இடத்துலயோ அவங்களோட தொழிலையோ அவங்களோட எதுல ஈடுபடுறாங்களோ அதுல வந்து சிறப்பா வர முடியும்ன்றது அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி பெரியாரை பத்தி அவங்க சொல்லும் பொழுது அரசியல் கலக்காம நல்லாதான் சொன்னாங்க. பெரியாருக்கு வந்து ஒரு திறந்த தலைமை பண்பு என்னன்னா அவர் வந்து அரசியலுக்கே வர வேணாம்னு நினைச்சிட்டுதான் அவர் பண்ணது. அது அவர் ஏதோ ஒரு சில அவரை பத்தி இப்ப பல விமர்சனங்கள் வந்தாலும் சில விஷயங்கள் அவர் வந்து செய்தது வந்து எத்தனையோ பேருக்கு நல்லது நடந்திருக்குன்றத அதை அனுபவித்தவர்களுக்கு புரியும். அது நிறைய பேர்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதை வந்து அவங்க தொட்டதும் நல்லா இருந்தது. அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு தாய் தான் ஒரு தலைமை பண்பை வளர்க்கறதுல முதல்ல இருக்கிறாங்கன்றதுலே மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா ஒரு அவங்க அம்மா வந்து படிச்சிருக்கலாம், இல்லிட்ரேட்டா கூட இருக்கலாம். பட்
இனிஷியல் டேஸ்ல வந்து ஒரு குழந்தைக்கு அந்த தாய் தான் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி தரக்கூடிய ஒரு சின்ன விஷயங்கள் ஆரம்பமே அவங்க கிட்ட இருந்து தான் வருது. எல்லாருக்குமே பெரிய படிச்ச அம்மாவும் இல்ல ஒரு டாக்டரேட் அம்மா அந்த மாதிரி எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்காது. எல்லாருக்கும் சாதாரணமான ஒரு பெண்மணி அம்மாவா இருக்கக்கூடிய சமயத்துல அவங்க வந்து நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்குறாங்க. அது வந்து உண்மைதான். அதை வந்து நானும் என்னோட தாயும் அதை மாதிரிதான். அதனால எனக்கும் எங்க அம்மா மேல ஒரு பெரிய மதிப்பு உண்டு. ஸோ ஏன்னா அவங்களும் எந்த காலத்துலயும் ஸ்கூல் பக்கமே போனதில்லை அவங்க. ஆனா அவங்களால நம்மள வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும்ன்றத நம்ம நிதர்சனமா பார்க்கிறோம். அதை சுஜாதா சொன்னது கரெக்டா இருந்தது. நன்றி, வணக்கம். அருமையான சார், அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. நிறைய கருத்துக்கள் உங்கள் ஃபீட்பேக்ல எதுவும் கிடைச்சது. அம்பேஸ் பிரின்ஸ். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது கதை சொல்லி. கேட்கலையம்மா? நித்யா மேடம். என்னோட அம்மா சாரி, சரியா கேட்கலையம்மா? ஆமா ஆமா, ஏன்னா எனக்கு டவர் இஷ்யூ இருக்குது போல. இப்ப கேக்குதா? சூப்பரா கேக்குது. சரி, வணக்கம் வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது. அவங்க அம்மா பத்தி சொன்னது, அந்த கதை சொன்னது. எப்பவுமே சுஜாதா மேம் நல்லா சொல்லுவாங்க, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அதே மாதிரியே நேத்தா சொல்லியிருக்கீங்க தலை. அதே மாதிரி உங்க பாஸ் வந்து பேசணும் ஒரு நாளைக்கு, நண்பா தலைக்கு தலைய போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம். மென்மேல் வளர வேண்டும். நன்றி நண்பரே. வேறு ஐயா அன்புகளுமைய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய பொலிவாளர் ஐயா அம்மா அவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய அனுபவத்திலிருந்து பல செய்திகளை சொன்னாங்க. அதில் வந்து தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதில்லார் தோன்றலில் தோன்றாமை நன்றுன்னு 236வது குறள். அது ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. 2 × 3 6, அதனால் 236 அப்படி வர்றது ரைட்டு. அதனால அப்போ தோன்றுனா குலத்தின் வழியாக தோன்றுனா மட்டும்தான் தலைவரானா அது இல்லை. எப்பொருள் யார் யாருக்க வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு நம்ம இன்னைக்கு புதுசாக பேசியிருக்க பெரியார் அவர்களே, நான் சொல்கிறேன்னு கேட்காதீங்கப்பா, நீங்களே யோசிச்சு பாருங்க எதுன்னு. பெரியாரை பற்றி இன்னொரு சிறப்பு, பக்திமான்கள் கூட இதில் சிலவற்றை போட்டுருவாங்க. அதில் என்னன்னா, உலகத்தினுடைய எந்த தத்துவ ஞானியும் தன்னுடைய கொள்கையை வைத்து ஒரு இயக்கமா ஆரம்பிச்சதில்ல. யாரான அவங்க எழுதி வச்சிருவாங்க, அதை எடுத்துக்கிட்டு நான் செய்வேன். அவங்களோட அடியாளாக இருந்தோ, அடி பணிந்தவராக இருந்தோ, அல்லது அதை எடுத்துக்கொண்டவராக இருந்தோ, நான் அதை இயக்கமாக மாற்றி கொண்டுட்டு போவேன். அது ரொம்ப ஈஸி. ஆனால் அவங்களே உருவாக்குறப்போ ரொம்ப கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அதில் வந்து நிச்சயமாக பெரியாரை சொல்லணும். அவர் சொன்னதில் மிகச்சிறப்பானது, நான்லாம் ஒரு பக்திமானதான். உதாரணத்துக்கு அவர் சொன்னதில் எப்பொருள் யார் யாருக்கு வைங்க அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், எது நல்லதோ பார்த்துங்க அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒரு சிறப்பான செய்திகள். நேற்று கூட ரமேஷ் ஐயா இந்த பாட்டை தான் மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் நேற்று இரவு பாடினது. அந்த பாட்டு எல்லாரும் எல்லா நேரத்திலும் பாடி பார்த்துக்கலாங்கிறது நல்லது. பொலிவாளர் நல்ல செய்திகளை கொடுத்துருக்காங்க. நன்றி, இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றிங்க ஐயா. வெரி மெச்சூர்டு ஃபீட்பேக் அருமையாக கொடுத்துருக்குறீங்க. சூப்பர். கோமதி மேடம் வாங்க, இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் வாங்க. வாழ்க வளமுடன் சார். நட்புலரி அனைவருக்கும் காலை வணக்கம். சுஜாதா ரொம்ப அருமையாக பேசினாங்க. அவங்க எப்போதுமே ஒரு ஸ்போர்ட்டிவான போல்ட் இனஃப் லேடி. அந்த கருத்துக்கள்லேயும் அந்த போல்டு நல்லா தெரிஞ்சிச்சு. உண்மையில் வந்து நான் நிறைய இடத்துல நினைப்பேன், எல்லாருமே அப்படி தான் இருக்கணும். எஸ்பெஷலி பெண்கள் சும்மா வீடு மட்டும் தொடச்சிக்கிட்டு பாத்திரம் விளக்கிக்கிட்டு சமைச்சிக்கிட்டு அதோட அப்படியே இருந்துடணும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அது ஒரு பார்ட் டைம் மாதிரி பண்ணணும். கண்டிப்பாக நல்லா சமையல் பண்ணணும், வீட்டை நல்லா வச்சுருக்கணும். அதை தாண்டி ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும். ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும்.
இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன். நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு பொண்ணாக இருந்தேன், அதுக்கப்புறம் அண்ணனுக்கு தங்கச்சியாக இருந்தேன், என்னுடைய வீட்டுக்காரருக்கு மனைவியாக இருந்தேன், என் பையனுக்கு அம்மாவாக இருந்தேன். இருந்தால் கூட இப்போ இந்த தெருவில் வந்து கோமதி டீச்சர் அப்படிதான் என்னை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இல்லையா? அப்போ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கணும்னா ஏதாவது ஒன்று செய்யணும். அது வந்து நம்மளுடைய வேலையாகவும் இருக்கலாம், இல்லை சமுதாய தொண்டாகவும் இருக்கலாம். எப்படியோ பெண்கள் வெளியில வரணும், ஆண்களுமே வரணும்னு நினைப்பேன். ஆண்கள் ஆட்டோமேட்டிக்கா வர மாதிரி இருக்கு. பெண்கள் தான் அப்படியே அப்படியே குடும்பத்துக்குள்ள அப்படியே ஒரு நல்ல மனைவியா நல்ல அம்மாவா அப்படிலாம் மட்டும் இருந்துட்டா போதும்னு நினைக்கிறாங்க. தட் இஸ் நாட் இனஃப் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுல சுஜாதாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நல்ல சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர், யோகா மாஸ்டர், நிறைய சொல்லிட்டே போகலாம் அவங்கள பத்தி. பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி யோகா இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நல்ல தக்க வச்சுக்கிறாங்க அவங்களோட இடத்த வந்து. அதே மாதிரி ஒரு சூப்பரான மதர், அவங்களுக்கு ஒரு சூப்பரான மதர் கிடைச்சிருக்கறதுனால அவங்க பொண்ணுக்கு ஒரு சூப்பரான மதர் கிடைச்சிருக்காங்க. அந்த விதத்துல அவங்க பொண்ணு வந்து ரொம்ப கொடுத்து வச்ச பொண்ணு. அதே மாதிரி அந்த குழந்தைய வளர்க்கறதுல சுஜாதா காட்டுற அந்த அக்கறை வந்து என்னை வியக்க வைக்கும். ரொம்ப அந்த குழந்தைக்காக அவ்வளோ கேர் எடுத்துப்பா. ரொம்ப அந்த அவளோட எண்ணங்கள் வந்து எங்கெல்லாம் சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினரா எங்க போய் மன்னார்குடியில இருந்தா கூட அவளோட எண்ணம் வந்து அவள் குழந்தைய சுத்தி சுத்தி வரும். அந்த மாதிரி ஒரு நல்ல, அதனாலதான் அந்த பேச்சுல அவளுக்கு வெளிப்படுது. அம்மா அம்மா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது சுஜாதாவோட பேச்சுல. அது உண்மைதான், 100க்கு 100 உண்மை. பேரண்ட் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல எக்ஸ்பெஷலி மதர் இஸ் எ டேலண்டட் டீச்சர். அம்மாவால மட்டும்தான் சொல்லி கொடுக்குறோங்கிற உணர்வு இல்லாம நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம ரீகால் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஒருத்தருமே நம்ம அம்மாவால கவரப்பட்டிருப்போம், அம்மாவை ரோல் மாடலா நம்மள அறியாம எடுத்துட்டு இருப்போம் இல்லையா? ஒரு சின்ன கதை. ஒரு ஒட்டகமும் அதோடைய குட்டி ஒட்டகமும் நடந்து போகும்போது அந்த குட்டி ஒட்டகம் கேட்கும், அம்மா நமக்கு ஏமா எல்லார் மாதிரி இல்லாம அந்த கண்ணு எம எல்லாம் அப்படியே தடிப்பா இருக்கு, அசிங்கமா இருக்கோம்ல நம்ம அப்படின்னு. இல்லப்பா நம்ம பாலைவனத்துல வரோம், பெரிய பெரிய புழுதி காத்தெல்லாம் அடிக்கும், அதுக்காக தான் அப்படி இருக்கு. ஏமா நமக்கு கால் இவ்வளோ நீட்டா அசிங்கமா ஆண்டவன் கொடுத்துட்டான், குட்டி காலா இருந்தா நாய்க்குட்டி பூனைக்குட்டி மாதிரி நம்ம அழகா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, இந்த மண்ணில் புதஞ்சு போயிடும் நம்ம காலு, அதுக்காக தான் நீட்டு காலா கொடுத்துருக்கான். இந்த மாதிரி அதோடைய ஒரு ஒரு அங்கமும் அந்த குழந்தை வந்து அதை தப்பா குட்டி ஒட்டகம் நினைச்சுக்கிட்டு கேட்கும். அம்மா ஒட்டகம் சொல்லிட்டே வரும். நம்ம பாலைவனத்துல இருக்கிறதுக்காக தான் ஸ்பெஷலா நமக்கு ஆண்டவன் கிஃப்ட் மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னா, அப்புறம் ஏமா நம்ம பாலைவனத்துல இல்லாம இப்ப சர்க்கஸ்ல கொண்டாந்து நம்மள இப்படி கொண்டாந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கும். அந்த அம்மா ஒட்டகத்துக்கே அது சொல்ல தெரியாது இல்லையா? அந்த மாதிரி நிறைய திறமைகள் இருக்கு. அந்த திறமைகளை வந்து ஆண்டவன் வந்து வெளிப்படுத்திருக்க கொடுத்துருக்கான். ஆனா அதை யாருமே நம்ம திறமைய வந்து உபயோகப்படுத்தாம இருக்கோம். எஸ்பெஷலி பெண்கள். நான் ரொம்ப 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 விரும்புவேன், பெண்களே தயவு செஞ்சு சமையல் அறையிலேருந்து வெளியில வாங்க. சமைக்க வேண்டாம்னு சொல்லலை, சூப்பரா சமைங்க. அதுக்கு ஒரு டைம் கொடுத்துட்டு இன்னொரு டைம் நம்மளோட இன்னர் டேலண்ட்ஸ் நிறைய இருக்கும், அதெல்லாம் வெளிப்படுத்துங்க. அப்படியே சமயக்கட்டோட வீட்டோட இருந்துடாதீங்க அப்படின்னு நான் ரொம்ப 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 நான் என்னோட ஹேண்டில் பண்ண பெண் குழந்தைங்கள் எல்லாருக்கும் மேக்ஸ் சொல்லி கொடுத்தனோ இல்லையோ இதை சொல்லி கொடுப்பேன் எப்போதும். அதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்மோஸ்ட்னு பார்த்தா சுஜாதா. அந்த எல்லா துறையிலையும் எப்படி அவளால் ஷைன் பண்ண முடியுது அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். யோகாவாக இருக்கட்டும், சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனராக இருக்கட்டும், ஸ்கூல் ப்ளே ஸ்கூல் நடத்துறதையா இருக்கட்டும், அதே மாதிரி வீட்டில் அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல பொண்ணா, கணவனுக்கு மனைவியா, அந்த குழந்தைக்கு மிகச்சிறந்த தாயா இருக்கிற சுஜாதாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். அவங்களோட அந்த செயல், அதாவது நம்மள வந்து ஊரே இப்ப பேரே வரலாறு அப்படின்னு ஒரு பாட்டு வந்திருக்குது இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய குணத்தை வந்து நாம சொல்ல வேண்டாம், நம்மளோட செயல்கள் சொல்லிடும் இல்லையா? அதே மாதிரி சுஜாதாவோட செயல்கள் அவளை காமிக்கும். அந்த செயல்களோட விளைவுதான் என்னைய பேச்சு. சூப்பரான பேச்சுமா. கீப் இட் அப் சுஜாதா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேடம். அருமையான சுஜாதா மேடம்க்கு மிக அருமையான ஃபீட்பேக், பாராட்டு மழையும் கொடுத்துருக்குறீங்க. நன்றி. அடுத்து சிவசங்கரி மேடம். தேங்க்யூ ரமேஷ் சார். அனைவருக்கும் நட்புலரி இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சுஜாதா மேம் நல்லா பேசினாங்க. எக்ஸலன்ட் செஷன் மேம். உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தலைவன் தான் இம்பார்ட்டன்ட் இல்லாமல் தலைவி பற்றி உங்கள் அம்மாவை பற்றி சொன்ன நிறைய விஷயங்கள் மோட்டிவேஷனாக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு மேம். அப்புறம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வந்து தலைமை பண்புகளை வந்து ஒவ்வொரு மாணவன்கிட்ட நீங்கள் விதைக்கிறீங்கன்னு சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப நல்ல ஒரு ஒரு அருமையான இது மேம். அப்புறம் குழந்தைங்க வந்து லீடரா இருக்கிறது வந்து அவங்களோட செயல்கள்ல இருந்து தான் எடுக்கிறோம், படிக்கிறதுல இருந்து இல்லை அப்படின்னு சொன்ன அந்த விஷயங்களும் யோசிக்க வச்சது. அருமையான பல தகவல்கள் சொன்னீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். வாழ்க வளமுடன் மேம். தேங்க்யூ ரமேஷ் சார்.
தேங்க்யூ மேடம். அருமை. வேறு சார் ஐயா திருப்பி கைவெடுத்துருக்கீங்க. இது பாட்டு பாட நமது சகோதரர் ஒருவாறு அவர் வரலையே அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் இது கையை உயர்த்தினேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அன்னை வளர்ப்பினிலே. நன்றி ஐயா. நன்றி. சூப்பர். அவர் ரொம்ப நாளா இல்ல ரமேஷ், அது ஏதாவது தெரியல. எது சார்? லோகநாதன் ரொம்ப லோகநாதன் நாளா ஐயா இல்ல. பேசி பாருங்க ஐயா, அவரெல்லாம் நமக்கு வேணும். நான் பேசி பார்க்குறேன். நன்றி. நிறைய பேர் அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. நம்மளுடைய கவிதை விதை மேடம். ஹலோ சார், சொல்லுங்க மேம், சொல்லுங்க. இல்ல முடிச்சிருங்க மேம், ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மேடம் உங்க வாய்ஸ் வரல. கவிதேவதை வாழ்க. Hello sir, good morning. Good morning to one and all. Especially Sujata, good morning. Thank you Sujata ma'am. Such a great session this. நல்லா பண்ணீங்க, அருமையா இருந்தது. நிறைய லீடர்ஷிப்ன்றது நந்தினா மேடம் நீங்க பேசுங்க. yes அதுக்கு sir. முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு. நம்ம மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு ஆளுமை, அவங்க அந்த குரூப்ல இருந்து அந்த ஆளுமைகள் அதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க, சிந்தனை சிற்பங்கள் அப்படின்ட்டு. அதில் நம்ம சிவகனி மேடத்தோட கட்டுரையும் வந்திருக்கு, அந்த புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவிப்போம். மஞ்சுளா மேடம் நீங்க பேசலாம். சரிங்க சார், உங்க செஷன் அவ்வளோ அருமையா இருந்தது. உங்களுடைய செஷனை விட உங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக்கு இன்னும் பெட்டர். நீங்க ரொம்ப அருமையா இன்னைக்கு பேசியிருக்கீங்க. அதோட நீங்க வந்து இந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், ஒரு லீடருக்கு இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அருமையா பேசியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அந்த குவாலிட்டிஸ் எம்பத்தி இருக்கணும், கம்பேஷன் இருக்கணும், நிறைய அந்த பாயிண்ட் இன்டெகிரிட்டி எல்லாத்தையும் நீங்க மென்ஷன் பண்ணது
இதுதான் ஒரு லீடருக்கு அதை முழுமையா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து சூப்பரா வந்து இந்த உலகத்துல லீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு அதுதான் ஒரு நல்ல குவாலிட்டிஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ். லீடர்ஸ் வந்து பிறக்கப்படலை, உருவாக்கப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து. அதே நேரத்துல உருவாக்கப்படுறாங்க, பிறக்கப்படுறதுல இது ஒரு டிபேட் டாபிக் தான். வாதம் பண்ணி தான் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் போல. ஒவ்வொரு தியரியும் ஒரு விஷயத்த நமக்கு இப்படிதான் சொல்லுது. எனிவே அது அப்படி அதை நம்ம இன்னும் நிறைய அதை ஆராயணும் போல. பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்க. சுதந்திரம் இருந்தாலும் எந்த வகையில சுதந்திரம் இருக்குன்றது நிறைய நம்ம எல்லாம் ஒட்டுமொத்தமா சொல்லிட முடியாது. சில விஷயங்கள்ல நம்ம வந்து ஒரு அதாவது ஆணோட இப்ப நம்மளுக்கு நம்ம இருக்கிற இந்த பிளாட்ஃபார்ம்லயே ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பிளாட்ஃபார்மா நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கம்பேரிங் இந்த வேர்ல்டோட நம்ம கம்பேர் பண்ணும்போது சில இடங்கள் பெண்கள் வந்து அஃபெக்ட் பண்ணப்படுறாங்க. அதுக்கு வந்து அது நம்ம வந்து அஃபெக்ட் ஆகி இன்னைக்கு நம்ம நியூஸ் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பெண்கள் வந்து பலாத்காரம் பண்ணப்படுறாங்க, குழந்தைகள் வந்து அபியூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அப்ப அது வந்து வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கு அந்த வகையில. நீங்க இத அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. எந்த ஆணும் பெண்ணால பாதிக்கப்பட்ட மாரி நம்ம கேள்விப்படுறது இல்ல. அது ஏதாவது ரேர் 1 ஆர் 2% தான் இருக்கும். ஆனா பெண்களுக்கு மட்டும் தான் இது அங்கங்கே நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில இத எப்படி சுதந்திரம்னு எடுத்துக்க முடியுன்றதுக்காக கூட இத வந்து பெண்கள் வந்து இத ஒரு குரலா ரைஸ் பண்ணலாம். பெண்களுக்கான ஈக்குவல் ரைட்ஸ் கிடையாது. பிகாஸ் பயாலஜிக்கலாவே அவங்க வந்து அவங்களுடைய யூனிட் வந்து ஆணோட கம்பேர் பண்ணும்போது வீக்கர் மசில்ஸா தான் இருக்குது. ஸோ அந்த வகையில நம்ம இன்னும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இதெல்லாம் சொசைட்டியோட பெரிய இஷ்யூ தான். அப்ப அதனால பார்க்கும்போது நம்ம அத வந்து இன்னும் ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது, இது ஒரு பெரிய லேக்கிங் ஆஃப் பாயிண்ட்ஸ் லேடீஸ்க்கு கிடைச்சிருக்கு. என்ன எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு. கிடைச்சதுனால எப்படி ஒரு இத நம்ம சந்திக்கிறோங்கிறதும் தெரியுது. ஆஸ் வெல் அஸ் இந்த இருக்கிறத நம்ம எப்பயும் பேசுறது கிடையாது. இல்லாத ஒரு விஷயம் தானே நம்ம வந்து சொல்லணும். அதான் உண்மையும் கூட. இல்லாதது ஏன் இப்படி நடக்குது? அத சரி பண்ணணும் இந்த சொசைட்டி அப்படிங்கிறது தான். ஸோ எனிவே ஒட்டுமொத்தமா அம்மாவுலேருந்து, பாப்பாவுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நீங்க ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஷேர் பண்ணிட்டீங்க. யூ சச் எ கிரேட் லீடர். இந்த பிளாட்ஃபார்மும் உங்கள அவ்வளோ போட்டுடுச்சு. நானும் அதே தான் சொல்றேன். எனக்கு நீங்க ஒரு முன் உதாரணம். எப்பயாவது எனக்கு சூழ்நிலை சரியில்லைன்னும் போது நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். யூ சச் எ கிரேட் ஃப்ரெண்ட் டு மீ. ஸோ நீங்க ஒரு பாசிட்டிவான ஆளு. எவ்வளோ நம்ம விஷயங்கள் இருந்தாலும் நெகட்டிவ பேச அலோ பண்ணவே மாட்டீங்க. பாசிட்டிவ் மட்டும் தான் நம்ம லைஃப்ல அப்படின்னு நினைப்பீங்க. அத முன் வச்சு தான் உங்களுடைய நடை. அதுதான் நீங்க இன்னைக்கும் லீட் பண்ணிட்டுருக்கீங்க. சச் எ கிரேட் லீடர் ஃபார் ஆல் அண்ட் ஃபார் ஆல்ன்னு சொல்றத விட டு மீ அது மாரி நம்ம சொல்லிட முடியாது. ஸோ உங்களையே இந்த பிளாட்ஃபார்ம் எவ்வளோ வந்து ட்ரீட் பண்ணுது. நீங்க எங்களுக்கு இந்த நிமிஷத்துல ஒரு குட் லீடர். நீங்க எங்கள லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச் சுஜாதா. யூ ஆர் வெரி கிரேட். நான் அ என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் பெஸ்ட்டா மேல மேல போணும். உங்க லெவல் வந்து இப்ப மேடம் சொன்னாங்க இல்லையா? சைக்காலஜி, எம்எஸ்சி சைக்காலஜி, எம்எஸ்சி யோகான்னாங்க. அத தாண்டி இன்னும் ஒரு பெரிய கன்டென்ட் எம்எஸ்சி பிசிக்ஸ் நீங்க அதுல கோல்டு மெடலிஸ்ட். அது என்ன ரொம்ப அட்மையர் பண்ணிக்கிட்டே இருக்கும். யூ ஆர் வெரி கிரேட். அதெல்லாம் நீங்க வச்சு இன்னும் ஸ்டில் யூ வாண்ட் டு கோ ஹை அப்படின்றது என்னுடைய மனமார்ந்த ஹார்ட்ஃபெல்ட் வாழ்த்துக்கள் டு யூ. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஐயா சூப்பரா பாட்டு பாடுனீங்க. வீரராக ஐயா பாட்டு கற்றுக் கொடுங்கன்னு ஒரு மேடத்துக்கிட்ட நீங்கள் கேட்டீங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு அருமையாக பாடுனீங்க. தேங்க்யூ ஐயா. உங்கள் வாய்ஸை கேட்க நானும் விருப்பப்படுவேன் எப்பயுமே. உங்கள் வாய்ஸ் வரும்போது ஃபீட்பேக்குக்காக நான் உங்களை தான் ஐயா என்ன சொல்ல வராரு அப்படின்றத நான் கவனிப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ மஞ்சுளா மேம். தேங்க்யூ மஞ்சளா மேடம். உங்க நண்பருக்கு வந்து அருமையான ஒரு பாராட்டுதல் ஃபீட்பேக் கொடுத்தீங்க. ஆமா. சரி சரி. ஆமா, அருமையா இருந்தது. ஆக்சுவலி பெண் சுதந்திரம், ஆண் சுதந்திரம் அப்படி பார்க்கும்போது ஆண்களுக்கும் நிறைய நிறைய சுதந்திரமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் பல பல விஷயங்கள்ல இன்னும் பிரச்சனைகள் இருக்கு. ஒரு ஆமா டிபேட்டான டாபிக் இருந்தாலும் ஆமா. அது நம்ம தனியா ஒரு டிபேட் வச்சுக்கணும். கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய டாபிக். பாதிக்கப்படும் ஆண்கள்லாம் பாதிக்கப்படலான்றீங்க. ஆனா அது அது வெளியில தெரியல. தெரியல. அது தெரியலனாலும் அது வந்து பெரிய இஷ்யூ இல்ல. உங்களுக்கே தெரியும். ஆண்கள் இல்ல. வந்து எத்தனை முறை வேணாலும் பாதிக்கப்பட்டாலும் அது பெருசா தெரியாது. பெண்கள் தான் வந்து அதுல வெளிப்பு நடத்தக்கூடிய ஒரு விஷயமா தெரியுது. அதனால ஓகே, நான் அந்த ஒரு விஷயம் தான். வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல. ஓகே, எனிவே யாருமே சுதந்திரமா இருக்கணுங்கிறது தான் நம்ம நெற்பலரி குடும்பத்துடைய எண்ணம். நன்றி உங்க ஃபீட்பேக்கு.
தேங்க்யூ அருமை. சார். ஆ, ம். சிவசங்கரி மேடம் முடிச்சிங்க இல்லையா? எல்லாரும் முடிச்சாச்சுன்னு இருக்கேன். வேற யாரும் நிறைய புது கை இருக்கு. சிவசங்கரி மேடம் யாராவது பேசுறீங்களா? சிவகனி மேடம் பேசுறீங்களா? சுனிதா சார் இல்ல ராஜா? சார். ஓகே, சுனிதா மேடம். சார் வணக்கம் சார். சுனிதா சார். அனைவருக்கும் காலை வணக்கம். சுஜாதா மேடம், உங்களோட பன்முகத்தன்மைய பார்த்து ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா ஒரு லேடி வந்து இவ்வளவு ஃபீல்டுல வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுறீங்கன்றது எங்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல் மேடம். அது மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு தாய் வந்து பிறப்பிலேயே ஒரு குழந்தைக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிய சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா பிறந்ததுல இருந்து ஒரு அது தானா இயங்குற வரைக்கும் அந்த தாயிட்ட தான் அந்த குழந்தை வந்து இருக்கு. தந்தைய விட தாயிட்ட தான் அந்த குழந்தை வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள கூட கத்துக்கிறது. அது தாய் வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து சிறப்பா வளரும் அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சீங்க மேடம். எல்லாரும் சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அந்த கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுபோல வந்து ஒரு தலைவரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. தலைமை பண்புகளோட நம்ம இருந்தாலே சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தையும் ஆணித்தரமா தெரிவிச்சீங்க மேடம். மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் மேடம். நன்றி. தேங்க்யூ சுனிதா மேடம். ஜெகநாத் சார் ஏதாவது பேசுறீங்களா? ஆமாங்க. அந்த புத்தகம் வெளியிட்ட திருமதி சிவகனிக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் கோமதி அவர்கள் ரொம்ப ஓப்பன் ஹார்ட்டடா சுஜாதாவை வாழ்த்தினதுக்கும் ஒரு சிறப்பா இருந்தது. அதையும் அப்ரிஷியேட் பண்ணலான்ட்டு தான். நன்றி. தேங்க்யூ சார். அருமை. தாமோதரன் சார். அப்பொழுதுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய செஷன் மிக சிறப்பாக அமைந்தது சார். ஒரு தலைமை பண்பை உருவாக்குவது வீட்டில் தாய்தான். ஏனென்றால் அபிமன்யுவுக்கு கருவில் இருக்கும்போதே கண்ணன் அவர்கள் அறிவுரை கூறியதினால் அவர் சிறந்த தலைமை பண்பை அடைந்தார் என்று என்னுடைய கருத்து. அதே போல ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டும் பொழுதே அவர்கள் பேசும்பொழுதே குழந்தை அதை கிரகித்துக் கொள்ளும். அதனால் அவர் தலைமை பண்பை அடைவதற்கு மிக சிறந்த வழியாக நான் நினைக்கின்றேன். உன்னை அறிந்தால் என்ற பாட்டு, அந்த பாட்டினால்தான் அந்த படமே 100 நாட்களுக்கு மேல் ஓடியது. இதை போன்ற சில கருத்துக்களை, நிறைய கருத்துக்களை கூறியிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை பண்பு என்பது முதல் வீட்டில்தான் ஆரம்பிக்கின்றது. இப்பொழுது எங்கள் வீட்டில் என்னுடைய மகள்தான் தலைமை பண்பை ஏற்றிருக்கின்றார். அதனால் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய மதிப்பையும் மரியாதையும் நாங்கள் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதனால் அவருடைய தலைமை பண்பு உயர்ந்து கொண்டே செல்கின்றது. என்ன கூறினாலும் அது ஒரு கடைசியில் நன்மையில் தான் சென்று முடியுமே தவிர தீயது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் என்னுடைய மகள் மிக சிறப்பான முறையில் எங்களுடைய குடும்பத்தை வழிநடத்தி செல்கின்றாள் என்பதுதான் அது அவர் தாய் வழி வந்தது. சிறப்பு மேடம். பெண்கள் உண்மையிலேயே தலைமை பண்பில் சிறந்தவர்கள்தான் ஆண்களை விட என்று என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். அருமை. கோமதி மேடம் திருப்பி கை வச்சிருக்கீங்க, பேசலாம். கோமதி மேடம் ஏதாவது பேச விரும்புறீங்களா? ஆமாம் சார். ஒரே ஒரு கருத்து. சிவகனி மேடம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவங்க வாழ்க்கையில் இன்னும் நிறைய உயரங்களை தொடணும். அப்புறம் அந்த சுதந்திரம்ங்கிற கருத்துக்கு தான் ஒரே ஒரு நிமிஷம் நான் உங்கள் பக்கம்தான் வரேன். அவங்க சொன்னாங்க ஆண்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. டோட்டலி ராங். அவங்க வந்து வெளிப்படுத்துறது இல்லை. இப்போ ஒரு துக்க செய்தி கேட்டாலே பெண்கள் அழுதுறாங்க, ஃப்ரீ ஆயிடுறாங்க. ஆனால் ஆண்கள் மனதுக்குள்ளேயே வைத்துக்கிட்டு, அதனால தான் நிறைய ஆராய்ச்சியில் கூட பார்த்தா ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஆண் பாதிக்கப்படுவதில்லை என்பது முற்றிலும் தவறு. நிறைய விஷயங்கள்ல ஆண்கள் பாதிக்கப்பட்டாலும் வெளிக்காட்டுறதில்லை. பெண்கள் ஈஸியாக வெளிப்படுத்திட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு போயிடுறாங்க. அதனால் ஆணுக்கும் நிறைய பாதிப்பு இருக்குது. படித்து முடித்த உடனே பெண்ணை விட ஆணுக்கு தான் கட்டாயம். கண்டிப்பாக நீ வேலைக்கு போகணும், குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற பெரிய ஸ்ட்ரெஸ். இன்னைக்கு வெளிநாடுகளில் போய் அதிகமாக கஷ்டப்படுறது என் மகனை மனசில் வச்சுட்டு தான் சொல்கிறேன். அவனுக்கு வந்து அந்த என்ஜாய்மெண்ட்டுங்கிறதே கிடையாது லைஃப்பில். ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ஃபுல்லாக ஒர்க்கு தான். அதே மாதிரி ஆண்கள் எல்லாமே
அந்த ஏர்னிங்கை நோக்கி ஓடிட்டே இருக்காங்க. பெண்களுக்கு வந்து அந்த ஓட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அவங்க வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, நல்லா படித்தாலும் பரவாயில்ல, படிக்கலைன்னா ஒரு தையல் கற்றுக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. ஆனால் ஆண் படித்தே ஆகணும், வேலைக்கு போயே ஆகணும், குடும்பத்தை காப்பாற்றியே ஆகணும் அப்படிங்கிற நிறைய பொறுப்புகள் வந்து ஆண்களுக்கு இருக்கு. அது வந்து நிறைய மறைக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து டைரக்டர்ஸ் பின்னாடி தான் இருக்காங்க. அங்கே ஸ்டேஜில் நடிச்சிட்டு இருக்கவங்க பெண்கள். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதனால ஆண்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆண்களுக்கு இன்னும் நிறைய சுதந்திரம் வேணும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பெண்களுக்கு சுதந்திரம் யாரும் கொடுக்க தேவையில்லை. நாமே சரியான மிகச்சரியான சுதந்திரத்தை நாம எடுத்துக்கணும். எதுல சுதந்திரம் வேணுங்கிறதுல பெண்கள் குழம்பாம இதுல சுதந்திரம் வேணும்னு பெண்கள் எடுத்துக்கலாம். அதுல ஒன்றும் தப்பே இல்லை. ஆனா ஆண்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகளும் நல்ல ஒரு ஃப்ரீடமும் நிறைய கொடுக்கணும். ஆண்னா இதை தான் செய்யணும், தலைமகன்னா இப்படித்தான் இருக்கணும்லாம் இல்லாம அவங்கள கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வாழ்க வளமுடன். நன்றி மேடம், நல்லா சொல்லுங்க மேடம். சிவகணி மேடத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி. ஒரு இதுல ஒரு சாரி டு இன்டரப்ட், ஒரு எந்த ஆளுமைன்னு தெரியல, அவங்கள்ட்ட ஒருத்தவங்க கேட்பாங்க, உங்க கணவர் உங்களை நல்லா பாத்துக்கிறாரா, நல்லா வச்சுக்கிறாரா, ஏதோ கேட்கும் பொழுது அந்த லேடி சொல்லுவாங்க, அவர் அப்படி இல்லை, அது என்ன, நான் வந்து என்ன நானே தான் பாத்துக்கணும், அவர் என்ன நல்லா வச்சுக்கிறதுன்னு இல்லை, நான் 2 பேரும் நல்லா இருக்கிறோம், ஆனா என்ன அவர் தான் நல்லா பாத்துக்கணும்னு இல்லை அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க. எந்த ஆளுமைன்றது எனக்கு தெரியலம்மா, அதை நான் கேள்விப்பட்டேன், அதை படிச்சிருக்கேன். சூப்பர் சார். ஓகே சார், ஜெகநாதன் சார், தேங்க்யூ. ஒரு நிமிஷம், நம்ம இன்கால் மெசேஜஸ் படிச்சிடுறேன். நாட் மில்டன் சார் வந்து நாட் காமராஜர், நாட் அப்துல் கலாம், மை மதர் இஸ் மை லீடர், ஒண்டர்ஃபுல் மேடம். கண்ணன் ராஜன் மற்றொரு அருமையான உரை. சத்ரபதி சிவாஜியின் தாய் ஜிஜிபாய் ஒரு சிறந்த முன்னுதாரணம், தாயை சிறந்த கோவில் மில்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. கண்ணன் ராஜன் மாத்திரு தேவோபவ, நமது தாய் நம்முடைய முதல் தெய்வம் சொல்லியிருக்காங்க. சண்முக வீரமணி, அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். சூப்பர் சிஸ்டர் அபவுட் தலை with nice quotes from story, Amma as leader, song, etc. Jagannath sir, Mr. Gomadi appreciating Mr. Sujata is praiseworthy. சிவகணி மேடம் தேங்க்யூ ஆல் கொடுத்துருக்காங்க. சிவசங்கர் மேடம் கங்க்ராட் சிவகணி சிஸ்டர், வாழ்க வளமுடன் கொடுத்துருக்காங்க. ஜெகநாதன் சார் கங்க்ராச்சுலேஷன் சிவகணி ஆன் அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. புத்தகம் வெளியிடும் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் சுனிதா மேடம் தெரிவித்திருக்கிறாங்க. இப்போது சுஜாதா மேடம்க்கு உங்களுக்கான ஒரு நிமிட ஏற்புரை. நன்றி. கண்டிப்பா. ஃபீட்பேக் கொடுத்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு ஃபீட்பேக் தான், அதாவது எப்படி சொல்றது, நம்ம சாப்பிட்டதை வந்து நல்லா சமைச்சோன்றதை விட சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதோட சுவை தெரியும்னுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஆளும் கொடுத்த ஒரு ஃபீட்பேக்கால எனக்கு இந்த டேன்ல இந்த மந்த் ஃபுல்லும் எனக்கு ஒரு எனர்ஜியா இருக்கும். எஸ்பெஷலி வந்துட்டு இதில் எப்படின்னா, கோமதி அம்மா என்னோட செகண்ட் மதர், என்னோட அம்மாவோட அவங்க இப்போ ரீசெண்டாக தான் எனக்கு ஒரு 2 இயர்ஸாக தான் எனக்கு பழக்கம். ஆனால் என்னோட அம்மாவுக்கு என்ன, என் அம்மா கிட்ட கிடைச்ச ஃபீலிங் எல்லாமே அவங்க கிட்டே கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு 2 அம்மா தான் நான் சொல்ல முடியும். பட் கொஞ்ச நாள்லயே என்னை வந்து இந்த அளவுக்கு புரிஞ்சு அவங்க, ஏன்னா அவங்க வந்து ஒரு கிரேட் லீடராக நான் பார்க்குறேன். பிகாஸ் அவங்க அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. நான் பெரியாரை எடுத்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னா, மஞ்சுளா மேமும் என்னோட ஃப்ரெண்டு தான். அவங்க சொன்னாங்க, பெண் சுதந்திரத்தை பற்றி நான் பேசவே மாட்டேன், ஏன்னா நான் வந்து சுதந்திரமானவள் அப்படின்றத நான் எப்பயுமே நான் உணர்ந்துகிட்டே இருப்பேன். அது ரொம்ப எனக்கு சுதந்திரமாக இருக்கிறதுனால தான் நான் இந்த அளவுக்கு இருக்கேன்றதையும் நான் உணர்வேன். இப்போ சார் சொன்ன மாதிரி, இப்போ நான் பெண் கல்வி, சுயமரியாதை, திருமண சுதந்திரத்தை பெரியார் எடுத்ததுனால நான் பெரியாரை எடுக்கலை. அவர் வந்து தன்னம்பிக்கை, கேள்வி கேட்கும் துணிவு, மூட நம்பிக்கை, மக்களோடு வாழ்ந்த தலைவர், அப்புறம் போராட்ட குணம் இருக்கும், தன் கருத்தை வந்து துணிஞ்சு நின்றாருன்றதுக்காக தான் நான் பெரியாரை எடுத்தேன்னு தான் சொன்னேனே தவிர, பெண் சுதந்திரன்றதே அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்றது தான். ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் அதுதான் என்னோட கணவரை கூட இந்த இடத்துல வந்து நான் வலியுறுத்தணும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து நான் அப் டு நான் பிஃபோர் மேரேஜ் நான் எப்படி இருந்தேன், ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் இந்த என்னோட குவாலிட்டிஸ் எல்லாம் வரத்துக்கு முதல் காரணம் என்னோட கணவர். என்னோட கணவருக்கு இந்த நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். ரொம்ப ரொம்ப நான் இன்னைக்கு ஒரு பெண் வந்து இந்த இடத்துல வந்து ட்ராவல் பண்ணி ஒரு 1 மந்த் வந்து ஒரு 20 நாள் ஒரு மாதமும் வேற இடத்துல தங்கணும்னா, அந்த ஆணுக்கு எவ்வளோ ஒரு பெண்ணுக்கு ஒரு தவறான ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு
மக்கள் வந்து பேசுறத விட கணவனுக்கு தான் அது வந்து ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுக்கும். காரணம், "என்னையா உன் மனைவியை விட்டுட்டு நீ பாட்டுக்கு" அந்த மாதிரியான நிறைய வார்த்தைகள் எல்லாம் அவங்க ஆண்கள் கேட்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி நீ போய் ஒர்க் பண்ணு அப்படின்னு என்ன ஒரு லீடரா பார்க்கறதுக்கு ஒரு எனக்கு அப்பா இல்லாத குறைய என்னோட கணவர் செஞ்சதுக்கு எனக்கு இந்த இடத்துல நான் சொல்லியே ஆகணும். அவர்கிட்ட என்னோட ஹஸ்பண்ட் அந்த தலைமை பண்பு இருந்ததுனால தான் என்ன தலைவரா ஆக்கணும்னு அவங்களால விரும்புனாங்க. ஏன்னா அந்த குவாலிட்டி வந்து தலைவருக்கான குவாலிட்டியே அடுத்தவங்கள தலைவரா பார்க்கறது தான். எனக்கு இவ்வளோ குவாலிட்டிஸ் இருக்கிறது கூட அது வந்து என்னோட கணவர்கிட்டேருந்து நான் பாதி எடுத்துக்கிட்டது, என்னோட மதர்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டது, என்னோட குழந்தைகிட்டேருந்து எடுத்துக்கிட்டது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் எடுத்ததுனால தான் எனக்கு இந்த ஒரு குவாலிட்டிஸ் வந்ததா எல்லாரும் நான் நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஃபீட்பேக் சொல்லும்போது ஒரு எப்படி காலையில் அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருந்துச்சு. நான் இதை சொல்லணுன்றதுக்காக தான் சொன்னேன். மஞ்சுளா மேம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்கக்கிட்டேயும் நிறைய லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு அவங்க ஒரு காலேஜில் வந்து வைஸ் பிரின்சிபலாக கிருஷ்ணசுவாமி பிஎட் காலேஜில் இருக்காங்க. அப்படின்னா அந்த குவாலிட்டி இருந்ததுனால தான் அவங்களால இருக்க முடிஞ்சுது. அண்ட் வந்து கோமதி அம்மா வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு சாதனை பெண்ணாக அவங்க பையனை வந்து ஒரு குவாலிட்டியாக ஒரு மந்த்லி ஒரு 5 lakhs ஏர்ன் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் அதை காட்டிக்கவே மாட்டாங்க. அப்படியே அழகாக வழி நடத்துவாங்க. அதை பார்த்து நான் இன்னமும் நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன். அப்புறம் இங்கே சொன்ன எல்லாருமே, சிவகனி மேம் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் பப்ளிஷிங், அந்த புக் பப்ளிஷ் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன். இங்கே சொன்ன ஒவ்வொரு ஃபீட்பேக்கும் எனக்கு வந்து என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருந்தது. இந்த நற்புலரி எனக்கு கிடைச்சதை வந்து நான் ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கிறேன். நான் ட்ரெயினராக இருந்தாலும் இன்னும் நான் ட்ரெயின் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. நான் என்னால் முடிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நான் இதில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதில் வந்து ராஜ்குமார் சார் நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் இன்னும் ஃபீட்பேக் சொல்ல இன்னைக்கு அதில் இருக்காங்க இந்த இதில். பட் நான் எப்பயுமே ஸ்டேட்டஸ் வைப்பேன், யாருமே வந்து சொல்லாமல் வரமாட்டாங்க. ராஜ்குமார் சார் இன்னைக்கு வந்து அந்த லிங்கை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு தலைவருக்கான குவாலிட்டி உங்ககிட்டயும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, அதனால தான் அந்த லைனில் வந்திருக்கீங்க. சரி, இங்கே இருக்கிற எல்லாருமே எனக்கு ஃபீட்பேக் சொன்னவர்களாக இருக்கட்டும், இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால தான் ஒருத்தவங்களை ஈஸியாக வந்து என்கரேஜ் பண்ணிட முடியாது. அந்த அந்த குவாலிட்டிஸ், அந்த என்கரேஜ் பண்ணுற குவாலிட்டி கூட ஒரு தலையான பண்புல ஒன்றா இருக்குது. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தலைவராக நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சார்.